3. நான் தான் சிவகாமி. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எனக்கு 2 மருமகளுக்கு இருக்காளுங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அம்மா அம்மா இங்க வாமா. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? நான் தான் செய்யணும். என் 2 மருமகளும் ரொம்ப பிஸியா இருக்காளுங்க. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. பாத்தீங்களா என் பையன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானே உனக்கு பிள்ளையா பிறக்கணுமா? ஏங்க நைட்டு ஏதோ தூக்கத்துல அத்தை அசிங்கமா திட்டின மாதிரி இருந்து என்ன பிரச்சனைங்க? ஏய் வாய் மூடு. எங்க அம்மா தொல்லை தாங்கலன்னு ஏதோ சொன்ன. வாய் மூடுறி. அம்மாடி இது அவனா பேசுறானா இல்ல நீயா நைட் ரூம்ல ஏதாவது யோசிச்சுட்டு வந்து பேசுறியா? உண்மையை சொன்னா பிடிக்காத. எனக்கு ஏன் பிள்ளை பத்தி தெரியும்டி. எங்களுக்கும் தெரியும். ஆமா என்னப்பா என்னைக்கு இல்லாம என் மேல இவ்வளவு பாசம் உனக்கு? இல்லம்மா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதான் நான் பார்த்தேன் புளியோதரை திங்குதுன்னு. அத்தை புளியோதரைல திங்குமா அத்தை? சும்மா இருடி. அம்மா கொஞ்சம் பைசா இருந்தா கொடுமா. என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. ஆமாம்மா 10 பைசாலாம் இப்ப செல்லாது. என்கிட்ட இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான். காட்சி 2. பாத்தீங்களா இந்த வீடு எப்படி கிடக்கு? குப்பை தொட்டி போல கிடக்கு. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, மன்னார் குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. ஆமா அங்கெல்லாம் வேணான்னு இங்க உயிரை எடுக்க வந்துட்டா. நான் தாங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த பாட்டில் வர மாதிரி என்னை எத்தனையோ இடத்துல பொண்ணு கேட்டாங்க. என் கிறகும் இந்த வீட்டில் வந்து வாச்சிக்கிட்டேன். ஆமா பொண்ணான்னு கேட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. என்னத்த வாய் ரொம்ப நீளுது? ஏய் நான் மாமியாரடி. தேங்காய் நாறு மாதிரி மண்டையை வச்சுட்டு மாமியாரா? மாமியார் வார்த்தையை அளந்து பேசு. போய் வேலையை பாருங்க போங்க. எங்கள் அப்பா சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு என் சொந்த அத்தை பிள்ளைக்கு என்னை கட்டி வச்சாங்க. என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் எங்கே இருந்திருப்பேன் தெரியுமா? ஜெயில இருந்திருப்பா. அத்தை ஜெயிலோட தான் ஞாபகம் வருது. எங்கள் அப்பா கல்யாணத்தோட மாப்பிள்ளைக்கு என்ன எடுக்கணும், செயினா மோதிரமானு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என் பையனை ஜாமீனில் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னீங்க. நானா ஜெயிலுக்கு போனேன்? அது என் பையன் அடிக்கடி இந்த மொழி பிரச்சனைக்காண்டி ஜெயிலுக்கு போவான். உனக்கு என்னடி? நான் இனிமே ஜெயிலுக்கு போகணும்னா உங்களை கொண்டுட்டு தான் போகணும். மூஞ்ச பாரு மூஞ்ச, முருங்கைக்கு மீசை மலைச்சது மாதிரி. ஆமாம் இவங்க பெரிய ஐஸ்வர்யா ராய். அடி மூத்த மருமகளே. என்னத்த என்னைய கொள்ளையா பார்க்குறிய? ஆமா உன்னை கொண்டுட்டாலும் இந்த வீடு இப்படி கிடக்கு. இப்போ கொஞ்சம் பெருக்க வச்சா என்னடி? வேலை செஞ்சு என் கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சி போயிருக்கு. அப்படி நீ என்ன வேலை செஞ்ச? நான் எதுக்கு செய்யணும்? உங்கள் இளைய மருமகா இருக்காளா, எப்போவும் அழகி போட்டிக்கு போகிறத போல் மேக்கப் போட்டு சீன் போட்டு சுற்றிட்டு இருக்கா. அவகிட்டையும் சொல்லுங்க. எப்போ பால ஏன்ட்டையும் வேலை சொல்கிறிய? காட்சி 3. யாரு நீ? மீனா குமாரியா? காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த ரத்த காட்டேரிடி நீ. மரியாதையா பேசு, பல்ல கலட்டிடுவேன். வாட் ஆர் யூ சேயிங்? அவகிட்ட ஒழுங்கா இருக்கிறது இந்த பல்லு மட்டும் தான். அதையும் கலட்டிட்டா விளங்கிடும். சே இது என்ன வீடா இல்ல மீன் மார்க்கெட்டா? இப்படி ஒரு நாட்டுப்புறத்தா வீட்டுல என்ன கட்டி கொடுத்துட்டாங்க பாரு எங்க டாடி. அவரை சொல்லணும். ஆமா நாங்க நாட்டுப்புறம், இவங்க பெரிய அமெரிக்கா ரிட்டனு. எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரைன்னு தெரியுமாடி? ஆமா உண்டுகட்டு வாங்கி தின்னாலும் அதை பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுபிட்டு விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. நீ என்ன எங்க பரம்பரை பத்தி பேசாதடி. என் பையனை கிட்ட நீ வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும்டி. வரம். ஆமா வரோம். இது ஒரு சுருக்கு பை மூஞ்சி, அது ஒரு சுமாரான மூஞ்சி. நான்சென்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அடியே மீனா, எப்ப பார்த்தாலும் சுத்தம்பியே. இந்த வீடு இப்படி கொஞ்சம் பெருக்கி வச்சா என்னடி? காலேஜ் படிச்ச என்ன போய் பெருக்க சொல்றீங்க? அட போடி, இன்ஜினியரிங் படிச்சவனே மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். இப்ப பெரிய காலேஜ் போய் பாத்திரம் கழுவடி. எனக்கு முதுகு வலிக்குது, என்னால முடியாது. அடியே துணி கிடக்கு, ஊற வச்சிருக்கேன், துவைச்சு போடுங்கடி. நான் துணி? நோ நெவர். துணி துவைச்சா என் ஸ்கின் என்ன ஆகுறது?
அதான் உங்க மூத்த மருமக இருக்காங்கல்ல, அவங்கள போய் துவைச்சு போட சொல்லுங்க. ஆமாண்டி, உங்க இத்து போன துணியை துவைக்க தான் எங்க அப்பனும் ஆத்தாலும் இனி பெத்து விட்டுருக்காவளாக்கும். அடே பாத்திரமாச்சும் கொஞ்சம் விளக்கி வைங்கடி. அதான் 3 வேளை தின்னுட்டு தூங்குறீங்கல்ல, நீங்க விளக்குங்க. நீ தான் 6 வேளை பல்ல விளக்கிட்டு 3 வேளை குளிக்கிறியே, நீ போய் துவைச்சு போடு. என்னால முடியாது. அம்மா அம்மா, இங்க யாருமா மீனாட்சி? கூப்பிடுறேனே காதுல விழல. இதோ நிக்குதே இந்த தாய்க்கிழவி, இதுதான் சிவகாமி. இந்த பாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஏடா, இந்த கூட்டத்திலே அழகா இருக்கிறது நான் தான். இந்த கிழவிக்கு போய் லெட்டர் கொடுக்குற அறிவில்ல? அவன் எனக்கு லவ் லெட்டரா கொண்டு வந்திருக்கான். யாரும் எனக்கு லெட்டர் போடுறதா கொண்டு வந்திருக்கான். உனக்கு என்னடி, நீ வாய மூடு. கரெக்ட், இந்த இதை வாங்கிட்டு சண்டை போடுங்க. நான் இதை படி, நீ தான் படிச்சவன்னு சொல்லுவல்ல. நானா? நான் அதான் உங்க இளைய மருமக இருக்கால, அவட்டே கொடுங்க. நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு வராது. தம்பி, என்ன இதை படிச்சு சொல்லணுமா? கொண்டாங்க. அன்புள்ள சிவகாமிக்கு உன் பாசமுள்ள அண்ணன் எழுதுவது. இவ்வளோ நாளா உனக்குன்னு நான் எதுவும் செய்யலை. அதான் நான் சம்பாதிச்ச சொத்துல பாதி உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன சொத்துன்னு கீழே எழுதியிருக்கேன். நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் இந்த அண்ணனோட ஆசை. தம்பி ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு. அத்தை இருங்க அத்தை, நான் கொண்டு வரேன். என்னது அத்தையா? அத்தை, நீங்க தண்ணின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த காவேரியையே உங்க பக்கம் திருப்பி விட்டுருவேன் அத்தை. ஏண்டி, காவிரி என்ன மினி பஸ்ஸா கண்ட பக்கம்லாம் திருப்பி விடுறதுக்கு? அவ கிடக்குற அத்தை, நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, நான் உங்களுக்கு குளுக்கோஸ் கொண்டு வரேன். என்னடா இது, இவன் நம்மளை எப்போ க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பா, குளுக்கோஸ் தரேங்கிறா. ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. அத்தை அத்தை, நீ படிடா தம்பி. 100 ஏக்கர் திடந்தோப்பு, 50 ஏக்கர் நஞ்சை, 50 ஏக்கர் புஞ்சை, 100 சவரன் பரம்பரை நகை, நம்ம ஊரில் இருக்கிற 5 சென்ட்ல உள்ள வீடு, அப்புறம் ரொக்கம் 50 லட்சம். தம்பி நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்க. ஏதாவது சாப்பிட வேணுமா தம்பி? அதெல்லாம் வேணாம், எனக்கு டைம் இல்லை. சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எங்க இவங்க 2 பேத்தையும் காணோம்? ஏய் எந்திரிங்கடி. அத்தை, இந்த என் புருஷன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காரு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் 20 லட்சம் ரூபாய் தந்தா நல்லா இருக்கும். மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையாது அத்தை, நீங்க எப்போவும் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். என்னடா இது, நமக்கு சொத்து வருதுன்னு தெரிஞ்ச இவளுக்கு இப்படி மாறிட்டாளுங்க. நம்ம அண்ணன் தான் பிச்சைக்காரனாச்சு, அவனுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு? என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு மீனா, கொஞ்சம் பாத்திரம் வளர்க்குறியா? அத்தை நீங்க இருக்கும்போது நீங்க எப்படி அத்தை பாத்திரம் வளர்க்குது? நான் பாத்திரம் வளர்க்கேன், நீங்க இந்த சேர்ல உட்காருங்க. அத்தை உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அத்தை நான் காலை அமுக்குறேன். அத்தை நான் கையை அமுக்குறேன். என்னடா இது, கனவா நினவா? சொத்தெல்லாம் அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது. என்னை யார் நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுப்பேன். அத்தை நான் தான் உங்க மூத்த மருமக, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். நான் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவேன். ஆமா ஆமா, நீங்க தான் அத்தை இந்த வீட்டோட மகாலட்சுமி. நீங்க தான் அத்தை இந்த வீட்டோட கொலை விளக்கு. அம்மா அம்மா, எவன்டா இது இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது? வா தம்பி, நாங்க உள்ள கொஞ்சம் பிஸியா பேசிட்டு இருந்தோம். வரேன்.
இல்லைம்மா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தம்பி? இல்லை, பக்கத்து உங்கள் 2 வீடு தள்ளி சிவகாமின்னு ஒரு ஆள் இருக்காங்களாமே. ஆமாம் இருக்கா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டரை தப்பி போய் உங்கள்கிட்ட தந்துட்டேன். என்ன அதான் அந்த லெட்டர் எங்கம்மா? சரிம்மா, போயிட்டு வரேன். ஐயோ என் நெஞ்சே வலிக்குதே தம்பி, அந்த 500 ரூபாயாவது கொடுத்துட்டு போடா. ஐயோ என் நெஞ்சே வலிக்குதே. அத்தை உட்காருங்க அத்தை. அத்தை என்னாச்சு அத்தை? எலும்புங்க அத்தை. நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க அத்தை. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களா? மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மருமகளா இருக்கவங்க தான் நாளைக்கு மாமியாராக போறாங்க. நாங்கள் காலையில் சண்டை போட்டால் சாயங்காலத்துக்குள்ளே சமாதானம் ஆயிடுவோம். எங்களுக்கும் எங்க மாமியார ரொம்ப பிடிக்கும். போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே